எது நடக்குதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பார்ட்டி எது நடக்கணுமோ அதுவும் நல்லாவே நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது. நடக்க போறது ஒன்ன ஃபயர் பண்றது அதுவும் நல்லாவே நடக்கும். ஃபயரா? ஆமா. எதுக்கு? பின்ன நான் கஷ்டப்பட்டு பார்ட்டில ஆர்கனைஸ் பண்ணி அதை பத்தி உனக்கு ஒரு மெயில் போட்டா நீ அதை மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் போட்டேன். சரி இங்கிலீஷ் தான் தெரியாதுன்னு தமிழ்ல டைப் பண்ணி போட்டேன். சரி அதையும் படிக்க மாட்டேன்னு வாய்ஸ் நோட்ல போட்டா அப்பயே காசு போடாம வந்திருக்கேன்னா வாட் இஸ் திஸ்? இன்னைக்கு உனக்கு லாஸ் ஆஃப் பே. லாஸ் ஆஃப் பேயா? லாஸ் ஆஃப் பே என்னடா? நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன வேலையை விட்டு கூட தூக்கிக்கோடா. என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. ஏய், இந்த ஆபீஸ்ல ஒரு பேய் இருக்கு. அத நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க யாருமே அதை நம்பவும் இல்ல, கேட்கவும் ரெடியா இல்ல. பாத்ரூம்ல பாட்டு பாடினா அதுவும் சேர்ந்து பாட்டு பாடுது. தனியா டைப்ரைட்டர்ல அதுவா டைப் அடிக்குது. ஆபீஸ்ல தம் அடிச்சா அது முன்னாடி வந்து என்ன பயமுறுத்துது. முக்கியமா ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணா அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் உண்மையா பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்க நாங்கெல்லாம் ஓஜா போர்டு விளையாண்டோம். ஓஜா போர்டு அன்னைக்குதான் அந்த பேயோட பேரு மாறன்னு கண்டுபிடிச்சோம். அந்த மாறன் யாருன்னு தேடி போகும்போது தான் நம்ம ஆபீஸோட மொத்த கதையும் தெரிய வந்துச்சு. என்னடா அது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பத்திரிகை ஆபீஸ் இருந்திருக்கு. அதுல வேலை பார்த்தவர் தான் ரைட்டர் மாறன். அவர் ப்ரொமோஷன் லெட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல எல்லாரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. வெட்டின அந்த கேக்கை ஊட்டும் போது கேக்ல உள்ள செரி தொண்டையில மாட்டி ப்ரொமோஷன் இல்லாமலேயே இறந்துட்டாரு. அந்த ப்ரொமோஷன் ஆசை நிறைவேறாததால தான் இன்னும் இந்த ஆபீஸ்ல சுத்திக்கிட்டும் நாம கேக் வெட்டும் போதெல்லாம் நம்மள பயமுறுத்திட்டும் இருக்காரு. ஏன் இப்ப கூட இங்க எங்கேயாவது தான் நம்ம மாறன் இருப்பாரு. பேயோட பேர் தெரியும். இன்னும் யாருமே என்ன நம்பல. ஷமகா அன்னைக்கு ஓஜா போர்ட் விளையாடும் போது பேய பார்த்து பயந்து கீழே விழுந்து கால் கையெல்லாம் கிழிச்சுக்கிச்சுல, அதை சொல்லுக்கா. சொல்லுக்கா, எல்லாருக்கிட்டையும் பேய் இருக்குன்னு சொல்லுக்கா. டேய், அது நான் பாத்ரூம்ல வழிக்க விட்டேன்டா. ஷமகா, are you really serious? ஓத்தாக்கா அச்சு உரியாக்கா, அன்னைக்கு நீங்க கீழே விழும்போது நாங்களா தானே உங்களை சேர்ந்து தூக்கணும். சும்மா ஏதாவது கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்காதீங்கடா. கேசவா, அன்னைக்கு ஆபீஸ்ல நைட் ஸ்டே பண்ணும்போது நீ பேய பார்த்தலடா. நீ பேய பார்த்தல சொல்லுடா. பேய பார்த்தன்னு சொல்லுடா எல்லார்கிட்டயும். கேசவா சொல்லுடா. இல்ல பார்க்கல. பேய் நான் பார்த்ததே இல்ல. பார்க்கலையா? அப்புறம் ஏண்டா கையில தாயத்தை கட்டியிருக்க? இட்ஸ் a fashion statement. போடா மயிர். இதெல்லாம் எங்கடா ஃபேஷன்ல வருது? இங்கதான். எவ்ரிபடி. ஒத்த எல்லாரும் எவ்ரிபடி இல்ல. பேய பார்த்து பயந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பேய் இருக்குன்னு சொல்றதுக்கே பயப்படுறீங்கல்ல நீங்களுமா? யாரா நீங்களா? டே மாரி, இந்த ஆபீஸ் வந்ததுல இருந்து பேய் இருக்குன்னு நீ மட்டும் தாண்டா சொல்லிட்டு இருக்க. அப்படி இருந்திருந்தா எங்க எல்லார் கணக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. டேய் போதும்டா, இந்த பேய் புராணத்தை இதோட நிறுத்திக்கோ. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத. டே நாலு, மாரிதான் பேய்ன்னு கத்திட்டு இருக்கானா? நீ அவன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கியா? மாறி சொல்றது உண்மைதான்க்கா. நம்ம ஆபீஸ்ல மாறன்ற பேய் இருக்குக்கா. ஒத்தாக்கா சொல்லுக்கா. இருக்குடா. இருக்கு. சொல்லு. ஆபீஸ்ல பேய் இல்ல, பைத்தியங்க தான் நிறைய இருக்கு. இல்ல, இந்த ஆபீஸ்ல நிஜமாவே பேய் இருக்கு. இவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். நான் கேக் வெட்டினேன்ல, அப்ப கூட அந்த பேய் வந்துச்சு. தாரா, உன் லட்சணம் என்னன்னு உனக்கு வீடு பார்த்து கொடுக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஃபாலோவர் சேர்த்தணும் தானே 3 பேர் சேர்ந்து இங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லு. கேமரா எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கியா இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்துக்க போறியா? யாருன்னு நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஆபீஸ்ல பேய் இருக்கு. ஓத்தா இருக்குடா. டேய், அந்த பேய் நம்மள ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் விட்டு போயிடலாம்டா. ப்ளீஸ்டா, நம்பி தொலைங்கடா. டேய்
டேய் நான் சொல்றத நம்புங்கடா. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் டா மாதிரி சான்ஸே இல்ல. பெர்ஃபார்மன்ஸா? ஆமா பின்னாட அதாவது நம்ம எல்லாரும் பேய் கெட்ட போட்டு கூட நம்மள பார்த்து நம்மளுக்கு பயம் வரல. மாறி கெட்டப்பே போடாம ஒரு பேய் ஸ்டோரி சொல்லி இந்த ஹாலோவீன் பார்ட்டிக்காக நம்மள பயமுறுத்தினா நினைக்கும் போது வாவ். ஆமா மச்சான், chance இல்ல. நான் வேற உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னா பாரு பர்ஃபார்மன்ஸ் தான்டா. அது மாறி கதை சொன்னது கூட எனக்கு ஷாக் இல்ல. அந்த கதைக்கு அப்படியே பின்னாடி இருந்து பேக் லீட்ஸா நம்ம தாராவும் டாலு ஜோராவும் சப்போர்ட்டிங் ஆக்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்காக இந்த 2 ஃபிங்கர் கிளாப் பண்ணிடலாம். வெரி குட் கைஸ், நைஸ். ஓகே, இதோட நம்ம ப்ரீ லஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லஞ்சுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியன் ஃபுட்ல ஆரம்பிச்சு இட்டாலியன் ஃபுட் வரைக்கும் எல்லாம் இருக்கு. சந்தோஷமா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ டிஸ்பஸ் பாடி காஞ்சனா நம்ம போவோம். ஆனா பர்ஃபார்மன்ஸ் சுமார் தான். சும்மா அட்மாஸ்பியருக்காக தான் கை தட்டினேன். ஆனா தாராவும் கூட சேர்ந்து ஒன்று ட்ரை பண்ணா பாரு. டேய் கேசவா, நான் நடந்த உண்மைதானடா சொன்னேன். அது அப்படியே பெர்ஃபார்மன்ஸ்னு மாத்தி விட்ட. வேற என்னடா என்ன சொல்ற மாதிரி? என்ன சொல்ற? நான் ஹெச்ஆர்ரா. என்னை நம்பி நிஷா மேம் இந்த கம்பெனியை கொடுத்துருக்காங்க. நீ பாட்டு பேய் இருக்கு வா கிளம்பலான்னு எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நம்மளை நம்பி அப்படியே கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு நான் என்னடா பதில் சொல்றது? டேய் ஆப்லான் சீக்கிரமா நடக்க போகுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படியாச்சும் இந்த வேலையை தள்ளி அப்படியே முன்னாடி கொண்டு போலான்னு பார்த்தா நீங்க நடுவில் வந்து பேய்கின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இந்த விஷயத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியது நிஷா மேம் மட்டும்தான். நான் உங்ககிட்ட கண்டிப்பா போய் சொல்றேன். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ப்ளீஸ் என்ன நம்பு. டேய் இங்க பாரு. இந்த ஹாலோவீன் இருக்குல்ல, இதை செலிப்ரேட் பண்றதே ஆக்சுவலி பேய் ஓட்டுறதுக்கு தான். இது என்னத்தல புது கதையாகுது? ப்ரோ ஃபாரின்லலாம் ஹாலோவீன் அப்பதான் பேய் அப்படியே அட்ராக்ட் ஆகி பூமிக்கு வரும் ப்ரோ. அப்ப அப்படியே கப்புன்னு பிடிச்சி கபால்னு தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு தான் இந்த ஹாலோவீனே நான் கொண்டாடிட்டு இருக்கேன். ஸோ தட் நம்ம எல்லாரும் பேய் காஸ்டியூம்ல வந்தோம்னா பேய் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆகி அடடே இவங்க பாட்டு இருக்கட்டும்னு நினைக்கும். இல்லாட்டி இவங்களை எதுக்கு தொந்தரவு படுத்தணும், அது பாட்டு கிளம்பிடும். அதுக்கு தான் ப்ரோ ஹாலோவீனே. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஸ்டெப் எடுப்பேன். ப்ளீஸ் கிவ் மீ a சான்ஸ். உங்களுக்காக காஸ்டியூம்ஸ்லாம் உள்ள வச்சிருக்கேன். தயவுசெய்து போய் போட்டு வந்து செலிப்ரேட் த பார்ட்டி. என்ன ப்ளீஸ்டா ப்ளீஸ். ஓகே தல, நீயும் எல்லா மாடுலேஷன்லையும் எல்லார்கிட்டையும் மாறன் பேயை பற்றி சொன்ன. ஆனால் யாரும் உன்னை கண்டுக்கிற மாதிரி இல்லை தல. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் வேணா ஒன்று சொல்லிட்டா, நான் இந்த பேயெல்லாம் பார்க்கல, சும்மா கனவு தான் கண்டேன்னு இந்த பேய் சாப்டர் முடியலாமா தல? டேய் என்னடா பேசுற? இல்லை தல, இதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் பசிது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் தல. ஏய் நாலு, ஏய் தாரா, எல்லாரும் என்னை விட்டு போனப்போ நீ மட்டும் என் கூட நிக்கிறல்ல. தேங்க்ஸ் தாரா, தேங்க்யூ சோ மச் தாரா. மாறி, உன்னை சப்போர்ட் பண்ணலாம் நிக்கல, உன்னை திட்டுறதுக்காக தான் நின்னுட்டு இருந்தேன். அவங்க தான் நீ சொல்ற கதைய பெர்ஃபார்மன்ஸ்னு சொன்னா, நீ ஏன் ஸ்ட்ராங்கா சொல்லல இங்க பேய் இருக்குன்னு? பேய்க்கு மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. நீ அசிங்கப்பட்டது இல்லாம என்னையும் அசிங்கப்பட வச்சிட்டல. நீ வா, நிஜவாகிது குச்சராகுது நீ. தாரா நான் பேசுறேன் தாரா. Get lost மாறி. தாரா 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 தாரா. ஆபீஸ்ல பேய் இருக்குன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சொன்னா ஆபீஸ்ல இருக்கிறவனுங்களும் நம்ப மாட்டானுங்க, கூட இருக்கிறவனுங்களும் நம்ப மாட்டானுங்க. கடைசியில என் தாராவை கூட திட்ட வச்சிட்டல்ல. டேய் ஒத்தா மாறா, என்னையே அழ வச்சிட்டல்ல, ஃபீல் பண்ண வச்சிட்டல்ல. எல்லாரும் சொல்லி 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 கடைசியில என்னையே பைத்தியக்காரன் ஆகிட்டல்ல. நல்லாரியா, நல்லாரு. God bless you. God bless you. என்னடா பாவாடை போட்டு நடக்க பிராக்டிஸ் பண்றியா? அது இல்லடா. ஓ பாவாடையே போடலையா? ஐயோ அது இல்ல,
மாரி என்ன சொன்னதுல ஏதோ உண்மை இருக்குமோன்னு தோணுது. எது இந்த ஆஃபீஸில் பேய் இருக்கிறதா? அதான் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டாங்களேடா. ஏன் மாரி என்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணவே மாட்டாரே. ஆனா அவர் சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கணும். சரி அதை விடு. காலையிலேருந்து ஜெனியை பார்த்தியா? ஜெனி ஆஃபீஸ்க்கு வரல. ஆஃபீஸ் வரலையா? ஏன்? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? அன்னைக்கு ஹவுஸ் பார்ட்டியில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு உன் கூட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டோமோ ஒரு ஏக்கத்திலும் பின்னாடி வந்துச்சு. ஆனா நீ நல்ல பிதாமகன் விற்கிற மாதிரி ஈனு மூஞ்ச வச்சு வெறுப்பேற்றி அந்த பொண்ணு வீட்டில் போய் எப்படி அழுதுச்சு தெரியுமா? அதனாலதான் அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கே வந்திருக்காது. இப்போ என்ன என்னாலதான் ஆஃபீஸ் வரலன்னு சொல்றியா? இவ்வளவு தூரம் பேசுறேனே அப்போவுமா அவனுக்கு புரியல. உன்னாலதான் வரல. ஓ தேங்க்ஸ் கிரிஷ். அக்காவை எப்படி கன்சோல் பண்ணணும்னு தெரியாம இருந்தேன். நீ கிளியர் பண்ணிட்ட. ஆமா, உனக்கு தான் லவ்வே பிடிக்காதே கிரிஷ். இப்போ என் அக்கா லவ்வுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண? எனக்கு இப்போவும் லவ் பிடிக்காது தான். ஆனால் உனக்கு உங்கள் அக்காவை பிடிக்கும்ல, அதான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன். நேற்று நீ என் கூட பேச ட்ரை பண்ணியிருக்க. நான் அதை புரிஞ்சுக்காம ஏதோ ஹார்ஷாக பேசிட்டேன். சாரி ஜினி. ஏய் ஏய், நான் கூட சாரி கிரிஷ். உனக்கு லவ் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் அதை பற்றியே பேசி உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேன். ஏய் ஒரு நிமிஷம் இங்க இரு, வரேன். கிரிஷ் என்ன? ஏய் இது அந்த ரிங்கா? ஆமா, நீ இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இதை அடகு வச்சல, அந்த ரிங் தான். நானே அதை வேணான்னு தான் விற்றேன். இது எதுக்கு இப்போ திருப்பி வாங்கிட்டு வந்த? ஏய், இந்த ரிங் உனக்கு யாரு கொடுத்தான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நானும் தாராவும் அடுத்த நாள் போயிட்டு இதை எடுத்துட்டு வந்தோம். உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஓ இல்லை, எனக்கு இது வேணாம். ஏய், அன்னைக்கு கேஷ் தேவைப்பட்டப்போ இந்த ரிங் தான் கிருஷ்ண நமக்கு ஹெல்ப் பண்ணிருச்சு. இந்த வீடும் எங்களுக்கு அதனாலதான் கிடைச்சது. உனக்கு இந்த ரிங் வேணா உன் எக்ஸ் கொடுத்துக்கலாம், ஆனா நம்ம க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த ரிங் தானே காரணம். போட்டுக்கோ ப்ளீஸ். சரி, நம்ம இப்படி வச்சுக்கலாம். உனக்கு என்னைக்கு உன் பாஸ்ட் மறந்து இன்னொரு பொண்ணு மேல லவ் வருதோ அன்னைக்கு இந்த ரிங் நீ கழட்டிக்கோ, அது வரைக்கும் போட்டுக்கோ. தேங்க்யூ. சரி வா, ஹாலோவின் பார்ட்டிக்கு போகலாம். ஹலோவின் பார்ட்டியா? இல்லை கிரிஷ், அக்கா இப்படி இருக்கும்போது எனக்கு செலிப்ரேஷனுக்கு மூடே வரல. நீ போய் என்ஜாய் பண்ணு. ஜெனி, உங்கள் அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவாங்க. நீ சரியாகணுன்னா இப்போ என் கூட ஆஃபீஸ்க்கு வா. நீ கேட்டதுனால தான் நான் இந்த ரிங் போட்டேன். இப்போ நான் கேட்குறேன், வரியா இல்லையா? சரி கிரிஷ், ஆனா என்கிட்ட காஸ்டியூம் கூட இல்லையே. காஸ்டியூம் என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் போற வழியில ரெடி பண்ணிக்கலாம். வா போலாம். வா. சரி கிரிஷ். ஆபீஸ்ல பொய்யான பேயெல்லாம் டெக்கரேட் பண்றதுக்கு இவனுங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா உண்மையாவே பேய் இருக்குன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு உங்க எவனுக்குமே டைம் இல்லையாடா? இது ஒண்ணுதான் கேடு. உள்ள போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி எல்லாரையும் காப்பாத்தி ஹீரோவாகலான்னு பார்த்தேன். ஆனா இவனுங்க அத பெர்ஃபார்மன்ஸ்னு அப்படியே திருப்பி விட்டு கடைசியில என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டானுங்க. ஒரு நல்லவனுக்கு இவ்வளவு சோதனை வரக்கூடாதுடா. தல இன்னும் அதே யோசனைக்கிறியா? என் கெட்டப் எப்படி இருக்குது? என்னடா என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? நான் என்ன பண்றது, எல்லா காஸ்டியூம் எடுத்துன்னு போயிட்டானுங்க. இது 2 தான் அனாதையா இருந்தது. ஒன்னுத்துக்கு நீ ஆதரவு கொடுத்துருக்க, இன்னொன்னுத்துக்கு நான் ஆதரவு கொடுத்துருக்கேன். டேய், நீ என்னமோ போட்டு தொலைடா, போடா, வெறுப்பேத்தாதடா. உன்னெல்லாம் கலாய்க்க கூட வர மாட்டேங்குதுடா, விடுறா. தல நீ என்ன கலாய்க்கலாம் வேணாம், ஆனா தாரா என்ன கெட்டப் போட்டுக்குது. அவ எந்த கெட்டப்புமே போடல, கிளம்பி போயிட்டா. என்ன சொல்ற, போயிட்டாளா? ஆமா, எல்லாம் என்னாலதான். அவ மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு என்ன 4 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, எல்லாரும் கலாய்ச்சாங்கன்னு கிளம்பிட்டா. தல தெரியாம கேக்குறேன், ஏன் தல இந்த ஆபீஸ்ல யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க? அவ்வளவு பாவப்பட்ட ஜென்மம் நானு.
அந்த பேய் நம்மள தானே அட்டாக் பண்ணுச்சு, ஆ, அவங்கள அட்டாக் பண்ணல. அதான் அதோட அருமை அவங்களுக்கு தெரியல. நடந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவானுங்க. ஆனா ஒண்ணு தல, அந்த மாறன் கூட உன்னை கொஞ்சமா தான் அட்டாக் பண்ணான். ஆனா நீ மாறன் இருக்கான்னு சொல்லும் போது இந்த ஆபீஸே சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணி பாரு, அதுதான் அதிகம். அதை நினைக்கும் போது எனக்கே குத்துது தல. உனக்கு குத்தாதா? சொல்ற உனக்கே குத்தும் போது கேக்குற எனக்கும் குத்துதுப்பா, குத்துது. ஒய்யால அவங்களாவது ஒரு தடவை தாண்டா என்ன சொல்லி அசிங்கப்படுத்தினானுங்க. ஆனா நீ திரும்ப 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 சொல்லி 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 என்ன அசிங்கப்படுத்துறல. ஐயோ டேய் 4 ஜுரம், உனக்கு இன்னைக்கு 5வது ஜுரத்தை வர வைக்கிறேன். ஏ தாரா வண்டியா? அம்மா எஸ்கேப் ஓட்டானா இவன் கூட என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான் வர வர. இன்னைக்கு ஹாலோவின் செலிப்ரேஷன் வேற. அந்த மாறன் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து என்னென்னலாம் பண்ண போறானோ, இவனுங்க நிலைமையை நினைச்சாலே பாவமா இருக்கு. ஜெனி, வீட்ல நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, ஜாலியா இரு. டேய், ஏய் என்ன இது? ஏய் சீ, கண்ணு வைக்காத. ஆமா, நீயே கெட்டப் போடல. ஏய் நான் போட்டிருக்கேன் ஆனபெல். அப்படியா? டெய்லி இதே காஸ்டியூம்ல வரையா? எனக்கு அடையாளமே தெரியல. டேய், ஏன்டா? சரி வாங்க. ஜோடி படத்தை நல்லா இருக்கே. ஜோடியை போய் போட்டோ எடுப்புன்னு சொல்ல வந்தேன். வாங்க போலாம். எது சொன்னாலும் நம்பிடுறேன். அவன் கிடக்குறான். டே ஆல்கேட்ஸ், ஏன்டா இவ்வளவு லேட்டு? நீ எவ்வளவு மிஸ் பண்ணிட்டே தெரியுமா? சோத்திரம் ஆண்டவரே, நான் என்னங்க பண்றது? ஹாலோவின் காஸ்டியூம் தைக்க சொன்னா அப்படின்னா என்ன தெரியாம சர்ச்சு ஃபாதர் அங்கே தைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, மின்சார கனவு கிளைமேக்ஸ்ல வர மாதிரி இருக்கிறேன். ஆனா ஆல்கேட்ஸ் பார்க்க அப்படியே ஃபாதர் மாதிரியே இருக்கடா. ஒரு வேளை இங்க வேலை செட் ஆகலன்னு வச்சுக்கோ, ஜாலியா ஃபாதர் ஆயிடலாம்டா நீ. Praise the Lord. இதுல என்னங்க இருக்கு? எப்படியும் ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பத்தி ஃபாதரா. சாரி ஃபாதர், சாரி. பிரைஸ் தி லார்ட். சேம் காஸ்டியூம், ஒரே ஃபிகரை சைட் அடிக்கிறீங்க. ஒரே ஜாலி தான் போலுது. சான் சும்மாவே ஜாலியா இருப்ப, நீ செலிப்ரேஷன் வேற. அது வந்து நான் பேசவே கூடாதாடா. என்ன பேசாம அமைதியா உருன்னு இருக்க? நான் பேசினா மட்டும் என்ன நம்பவா போறீங்க? சிக் சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு மாமா. நான் சொன்னா நம்புவல்ல. ஆட சொல்றா. இந்த ஆபீஸ்ல பேய் இருக்குடா. அந்த பேயோட பேரு மாறன். என்ன நம்புறல மச்சான்? இதை நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். ஹேடு என்ன நாங்க மட்டும் பண்ணிருக்கோம்? ஏய் எல்லாரும் வாங்க, குரூப் போட்டோ எடுக்கணும். வாங்க வாங்க வாங்க. நான் செத்து பேயா வந்தா தான் நம்புவீங்களாடா? கம் ஃபாஸ்ட். வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. தோ வந்துட்டார்ல மெயின் பெர்ஃபார்மர். பெர்ஃபார்மர் தான். வா வா வா. ஏய் இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வா போலாம். கம் மாறி. ஏய் வாடா வாடா, ரொம்ப முறுக்கிப்ப மாதிரி நீ வா. ஆல் ரைட், கிரீப்பியா பாஸ் கொடுங்க. போதும், அவ்வளோதான். ஓகே மை டியர் கோஸ்ட், இவ்வளோ நாளா கோ ஒர்க்கர் இருந்த நீங்க இன்னிலேருந்து கோஸ்ட் ஒர்க்கர் ஆயிட்டீங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஹாலோவின் டே செலிப்ரேஷன்ல அடுத்து இருக்கிறது என்ன ஆக்டிவிட்டினா, இப்போ எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் ஷோ வைக்க போறோம். நீங்க எல்லாரும் வந்து உங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண போறீங்க. அதுல ஒரு இன்கிரெடிபிள் பர்ஃபார்மருக்கு எதிர்பார்க்காத அற்புதமான அமேசிங்கான ஒரு கிஃப்ட் இருக்கு. கிஃப்டா? அவன் என்ன ஃபேஷன் ஷோட நடத்துறான்? கிஃப்ட்னு சொன்னதும் வாய புழக்காத. 4000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் தருவான், அதுவும் 40,000க்கு பர்ச்சேஸ் பண்ணாதான். ஆரம்பிப்போமா? ஓகே, எல்லாரும் போய் நில்லுங்க. ஒருத்தர் நான் கூப்பிடுறேன். இது வேறையாடா? டேய் மை டியர் கோஸ்ட் ஒர்க்கர்ஸ், அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்க யாருமே ஒரு ஐடி எம்ப்ளாயி கிடையாது. உங்களுக்குள்ள இருக்க ஆக்டர், டான்சர், சிங்கர்னு உங்களுக்குள்ள இருக்க எல்லா திறமையும் அவுத்து விடுங்க. எப்படி இருக்குன்னு பாத்துருவோம்.
முதலாக தனது திறமையை அவுத்து காட்டுறதுக்காக வருகிறார் நமது சிம்பு. ஷாலி ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.